நட்பு தேடிய யானை. காட்டில் பலம் கொண்ட ஒரு யானை வாழ்ந்து வந்தது. அதன் பெரிய உருவம் கண்டு மற்ற விலங்குகளும் பறவைகளும் ஒதுங்கியே இருந்தன. இதனால் யானை நண்பர்கள் இன்றி தனிமையில் தவித்தது. தன்னோடு நட்புடன் பழக ஒரு நண்பனை தேடியது. நாமே சென்று ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தது. வழியில் ஒரு மரத்தில் குரங்கை கண்டது. குரங்கே, நான் யாருடைய நட்பும் கிடைக்காமல் மிகவும் மனவேதனையில் உள்ளேன். என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா? அதை கேட்டதும் குரங்கு ஹிஹிஹிஹி என்று சிரித்தது. ஏன் சிரிக்கிறாய்? யானையாரே, நானோ மரத்துக்கு மரம் தாவுபவன், நீரோ தரையில் நடப்பவர். நாம் எப்படி நண்பர்களாக முடியும்? என்னை மாதிரி நீங்களும் மரம் தாவுனீங்கனா நண்பனாகலாம். குக்கூ குக்கூ என மரத்தின் மீது குரல் கேட்டது. ஆஹா, என்ன இனிமையான குரல் வளம்! இந்த குயிலிடம் நட்பு கொண்டால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். குயிலே குயிலே, என்னை உன் நண்பனாக ஏத்துக்குவியா? யானை சோகத்துடன் நடக்கத் தொடங்கியது. வழியில் ஒரு மயில் தன் தோகையை விரித்து அழகாக ஆடி கொண்டிருந்தது. ஆஹா, மயில் எவ்வளவு அழகாக ஆடுகிறது! இதனோடு நட்பு கெண்டால் தினமும் இதன் ஆட்டத்தை கண்டு ரசிக்கலாம். மயிலே, என்னை உன் நண்பனாக ஏத்துக்கிறியா? யானையாரே, நீர் ஆசைப்படுவது வினோதமாக இருக்கு. என் திறமைக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் பூஜ்ஜியம் தான். தள்ளி போங்கள் என்று சொல்லி தோகையை ஆட்டிக்கொண்டே சென்றது மயில். அப்போது ஒரு எலி வந்தது. உடனே யானை தன் கோரிக்கையை வைத்தது. யானை அண்ணே, உம்மோடு நட்பு கொள்ள எனக்கும் ஆசைதான். ஆனால் நாம் இருவருக்கும் உருவ வேறுபாடு மலைக்கும் மடுவுக்குமாக உள்ளது. நீங்களும் என்னைப் போல் உருவத்தில் சிறியதாக வந்தால் நட்பு கொள்ளலாம். சட்டென்று புதரிலிருந்து வெளியே வந்தது புலி. அதன் பிடியில் குரங்கு மாட்டிக்கொண்டு உயிருக்கு போராடியது. அதை பார்த்த யானை ஓடிவந்து புலியுடன் போராடியது. யானையின் பலத்தை புலியால் சமாளிக்க முடியவில்லை. யானை புலியை தூக்கி வீசியது. என்னை விட்டுவிடு, நீ இருக்கிற பக்கமே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு தலைதறிக்க ஓடி மறைந்தது புலி. அதுவரை மறைவில் நின்று கொண்டிருந்து வேடிக்கை பார்த்த குரங்கு, மயில், குயில், எலி எல்லாம் வெளியில் வந்தன. யானையாரே, எங்களை மன்னிக்க வேண்டும். நாங்கள் தங்களை மிகவும் இழிவாக பேசிவிட்டோம். இந்த புலியால் பலர் உயிரை இழந்துள்ளார்கள். தக்க சமயத்தில் புலியிடமிருந்து என்னை காப்பாற்றியதுடன் எங்களுடைய கர்வத்தையும் அழித்துவிட்டீர். என்னையும் மன்னித்து விடுங்கள். ஆபத்து காலத்தில் உதவுவதுதான் நல்ல நண்பனுக்கும் உண்மையான நட்புக்கும் இலக்கணம். அதற்கு நீங்கள் தான் சிறந்த உதாரணம். எனக்கு ஒரு நண்பனாவது கிடைப்பாரா என ஏங்கிக் கொண்டிருந்தபோது நீங்கள் அனைவரும் கிடைத்துள்ளீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. தனக்கு நண்பர்கள் கிடைத்த மகிழ்ச்சியை அவர்களோடு கொண்டாடி மகிழ்ந்தது யானை. இந்த மாதிரி கார்ட்டூன் ஸ்டோரி வீடியோஸ் பார்க்க எங்களோட இந்த டூன்ஸ் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.